நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திமுகவின் விடியல் ஆட்சி என்பது தமிழகத்தில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மதுபோதை என்று தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு காலத்தில் கிராமங்களில் குடிப்பவர்களின் வீடுகள் ஓரிரு வீடுகள் மட்டுமே இருந்த நிலையில் இருந்தது. தற்போது வீட்டுக்கு வீடு மது போதைக்கு தள்ளப்பட்டு இளைஞர்கள் கஞ்சா, போதை ஊசி, போதை மாத்திரைகளுக்கு அடிமையாக உள்ளனர். குறிப்பாக மேலை நாடுகளை விட தமிழகம் போதையில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது வெட்கக்கேடாக உள்ளது. திமுகவில் ஜாஃபர் சாதிக் என்பவரிடம் மட்டுமே 3000 கோடி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போதை ஒழிப்பை காவல்துறையினர் தடுக்க நினைத்தாலும் திமுக நிர்வாகிகள் காவல்துறைக்கு நெருக்கடி கொடுப்பதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என்று கூறிய ஸ்டாலின் தற்பொழுது தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து உள்ளார் என்று அன்புமணி குற்றச்சாட்டு. அனைத்து மாநிலங்களிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஸ்டாலின் பிடிவாதம் பிடித்து வருகிறார். உரிமையை மீட்க, தலைமுறையை காக்க கடந்த 25ஆம் தேதி நடைபயணம் திருப்பூரில் தொடங்கியது. 6வது நாளான இன்று திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டார். அப்பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து ரயில் நிலையம் வரை சுமார் 1/2 கிலோமீட்டர் அளவிற்கு நடைபயணமாக மேற்கொண்டார். ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் அன்புமணி பேசினார். தமிழ்நாட்டுக்கு விடியல் வர வேண்டும், தமிழகத்தில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை ஒழிய வேண்டும், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளம் சிறார்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், தமிழக பெண்களின் ஒரு ஓட்டு கூட திமுகவிற்கு போட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு முதல் கையெழுத்து போடுவதாக என கூறிய ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆச்சு உங்களுடைய வாக்கு என்று பேசினார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்மொழிந்த சமூக நீதிக்காகவே பாமக டாக்டர் ராமதாஸ் தமிழகத்தில் தொடங்கியுள்ளார் எனவும் கூறினார். அண்டை மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் நடைபெறவில்லை. திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அரசு ஊழியர்கள், அரசு அலுவலர்கள் பாடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர்களுக்கும் எந்த பயனும் இல்லாததால் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். மீண்டும் ஒரு முறை கூட திமுகவுக்கு ஓட்டு போட்டு அந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் என்று கூறினார். வரும் தேர்தலில் ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் எனவும் கூறினார்.